friends, welcome to Mithrakitchen. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில். அதாவது இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பால் பாயசம், சேமியா பால் பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் அதுக்கு 150 கிராம் நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் திராட்சை இதில் சேர்க்கலை. அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நாங்கள் அதை சேர்க்க மாட்டோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கெஸ்ட்டோ ரிலேட்டிவ்ஸ் யாரோ வந்தாங்க அப்படின்னாக்க 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சு. நான் இது பெரிய ஸ்பூனுங்க, இதால் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகிடுச்சு. இதோட நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாம் ரெண்டையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். திராட்சை இருந்தாலும் இதோடய நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த முந்திரி ஏற்கனவே வறுத்து நாங்கள் வாங்கினது தான், வறுத்ததாகவே. அதனால் சும்மா நெய்யில் போட்டு இருந்தாலும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவு வறுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே நெய்யில் நாம் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இதிலே வறுத்த சேமியான்னு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதையும் வாங்கி ஒரு வாட்டி நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு வறுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நெய் நம்ம அதிகமாக ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஊற்ற வேண்டியதில்லை. கரெக்டாக நம்ம எவ்வளோ சேமியா வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தவாறு நெய் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க அடியில் நெய் தங்காது. பாருங்கள், அடியில் இல்லை, நான் அவ்வளோ கரெக்டாக போட்டுட்டேன். இப்போ இந்த சேமியாவை அப்படியே நாம் இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். நான் 1/2 லிட்ரு வர அளவுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் அந்த சேமியாவை ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம மூடி போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேகட்டும். அது வேகட்டும். நான் பாருங்கள், ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். பாயில்டு மில்க்குங்க. பாயில்டு பண்ணி தான் அது ஊற்றணும். அதில் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதில் அந்த மில்க் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சேர்த்து விட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பாலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் ஆட் பண்ணாமல் கண்டென்ஸ்டு மில்க் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அது டேஸ்ட் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவரை நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 3-4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போது நாம் நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பாதாம் அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.